45 பவுன் நகை, அதாவது இன்னைக்கு தேதிக்கு 47 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை பாத்தீங்கன்னா ஒரு பையில கேட்பாரட்டு கிடந்திருக்கு. அவ்வளவு தங்க நகையும் ஒரு ஆளோட கண்ணுல படுது. யாரு கண்ணுலனா டி நகர்ல தூய்மை பணியாளரா வேலை பார்க்கிற பத்மா அப்படின்றவங்க கண்ணுல படுது. அந்த ஏரியால உள்ள முப்பாத்தம்மன் கோவில் பக்கத்துல தூய்மை பணியில ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு பை ஒண்ணு கிடந்திருக்கு பாத்துருக்காங்க. அந்த பைய பிரிச்சு பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். அந்த பை முழுக்க தங்க நகை. அதை பார்த்ததும் அவங்க பிரமிப்பு அடைஞ்சிருக்காங்க. ஆனா கொஞ்சம் கூட வேற எதுவுமே யோசிக்கல. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க, இப்படி பையோட கீழே விட்டு போயிட்டாங்களே, எப்படியாவது அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தரணும் அப்படின்னு நினைச்சவங்க பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒப்படைக்க. போலீஸும் தீவிரமா விசாரிச்சு அந்த உரிமையாளரை கண்டுபிடிக்க. அந்த உரிமையாளரை உடனே வர வச்சு தூய்மை பணியாளர் பத்மா முன்னிலையிலேயே அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க. பேர் பத்மா, நான் சுமித் கம்பெனில வேலை செய்யறேன். காலையில 5 மணிக்கு வேலைக்கு போவேன். வேலை முடிச்சேன். ஒரு 1:50க்கு நாங்கள் டூல்ஸ் எல்லாம் வைக்கிற இடத்துக்கு வந்தேன். அங்கே ஒரு கவர் இருந்தது, குப்பை கவராங்காட்டி நெச்சு எடுத்துட்டு வந்து நான் பின்னில் போடலான்னு வந்தேன். வரும்போது பிடிச்சு பார்த்தா அது நகையாக இருந்தது. சரி, எங்கள் ஆஃபீஸ்க்கு வரத்துக்கு 2 மணி ஆகும். நான் 2:10க்கு போனேன் ஆஃபீஸ்க்கு. அது வரைக்கும் நகையை நான் கையில் தான் வச்சுட்டு இருந்தேன். ஆஃபீஸுக்கு போய் கொடுத்துட்டு எங்கள் அதிகாரிகளெல்லாம் வர சொல்லி நேராக ஸ்டேஷனுக்கு போய் கொடுத்துட்டோம் சார். முதல்ல அது எப்போ கொடுத்துடணும் சொல்லிட்டு தான் நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன் சீக்கிரமாக. எனக்கு ஒன்றும் தோணல சார், அவங்ககிட்ட கொடுத்துனா தான் சார் தோணுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் அந்த மாதிரி அவருக்கு கிடைக்கும் போது எப்படி பண்ணாரோ அதே மனசு தான் எனக்கும். யார் பணமோ சார் நம்ம எடுத்து நம்ம என்ன சார் அவங்க என்ன கஷ்டத்துக்கு வச்சிருக்காங்களோ பாவம். அந்த எங்களை பார்த்த உடனே நீங்க அந்த பணத்தை தொலைச்ச ஒரு முகத்துல வந்து இந்த மாதிரி லைட் பிரைட் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது வரைக்கும் அவரு ரொம்ப அப்செட் ஆயிருந்தாரு. கணவன் மனைவி 2 பேருமே பாருங்களேன், பணத்தை தொலைச்ச தங்கத்தை தொலைச்ச 2 பேரோட வாழ்க்கையில ஒரு விளக்கா அமைஞ்சிருக்கு. 2022ல பத்மாவோட கணவர் பாத்தீங்கன்னா ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது ஒரு பை கீழே கிடந்து, பைக்குள்ள நிறைய பணம் இருந்திருக்கு. அந்த பையை எடுத்து உரிமையாளர்கிட்ட சேர்த்திருக்கு. இப்ப அவரோட மனைவி பத்மா தொலைச்சவங்களோட 45 பவுன் நகையை மீட்டு கொடுத்திருக்காங்க. தூய்மை பணியாளர் பத்மா அவர்களோட செயலை பாராட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் 1 லட்சம் ரூபாய் பரிசளிச்சிருக்காரு. இப்ப இவங்களுக்கு துப்புரவு பணியாளர்கள்ல இருந்து தூய்மை பணியாளர் அப்படின்ற ஒரு பேர் வச்சாங்கல்ல, அது உண்மையிலே தகும். ஏன்னா இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நியூஸ் போட்டு தூய்மை பணியாளர்கள் தங்கத்தை மிஸ் பண்ணவங்கள்ட்ட தங்கத்தை கண்டுபிடிச்சு கொடுத்து, உண்மையிலே இவங்க எல்லாம் தூய்மையான தூய்மை பணியாளர்கள்.